Hi friends, welcome back to Food Master. Food Master நம்ம செய்ய போகிறது வந்து காலிஃப்ளவர் குருமா. இதை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை போட்டுட்டு அதில் கட் பண்ணியிருக்க வெங்காயம் அண்ட் 2 பெரிய தக்காளி வந்து கோரஸாக அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ அது கூடவே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதுவுமே நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஸோ இது போட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலாவும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ நல்லா வதக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேகிறது அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம். கூடவே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நல்லா வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம லிட்டை வந்து மூடிக்கிறோங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டால், ஏன் முந்திரி பருப்பு போடுறோன்னா திக்னஸ் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பொட்டுக்கல் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நான் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ தண்ணி நீங்கள் நிறைய ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இது திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் குருமா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. பார்த்துக்கோங்க, இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து திருப்பியும் மூடியை போட்டு நல்லா வேக விடணுங்க. இப்போ ஸ்மெல்லு சூப்பராக வருது. நம்ம இப்போ மூடியை திறந்துடலாம். வாவ், சூப்பர் ஸ்மெல்லு வருதுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி அண்ட் புதினா போட்டுக்கிறோங்க கார்னிஷ்காக. பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.